நாளைக்கு காந்தி ஜெயந்தியை முன்னிட்டு இந்தியா மேப்பே அப்படியே வானத்துல வந்து வட்டமிட்டுற மாதிரி ஒரு அழகான ஒரு காணொலியை வந்து நீங்க பாத்துக்கிட்டு இருக்கீங்க. வணக்கம் சூசு என்டர்டைன்மெண்ட் சேனல் நேயர்களே. நாளைக்கு காந்தி ஜெயந்தி அக்டோபர் 2 அப்படின்னா நம்ம நாட்டினுடைய மகாத்மா, நம்ம நாட்டுக்கே தந்தையா இருந்து கத்தியின்றி ரத்தமின்றி அகிம்சை வழியில போராடி நம்ம இன்னைக்கு சுதந்திரமா இருக்கோம் அப்படின்னா அது காரணம் அண்ணல் காந்தி அவர்கள் தான். அந்த காந்தி ஜெயந்தியை முன்னிட்டு மக்கள் இன்னைக்கு இருக்கக்கூடிய 2000 சார்ந்த மக்கள் வந்து எந்த அளவுக்கு காந்தியை பத்தி புரிதலா இருக்காங்க, காந்தி அவர்கள் எங்க பிறந்தாரு, அவருடைய அப்பா அம்மாவோட பேர் என்ன, காந்தியோடைய வாழ்க்கை வரலாற்றை எந்த அளவுக்கு புரிஞ்சு வச்சிருக்காங்க அப்படிங்கறத இன்னைக்கு திருவண்ணாமலையில் இருக்கக்கூடிய அறிவியல் பூங்காக்கு வந்திருக்கோம். மக்கள் என்ன சொல்றாங்க அப்படிங்கறத அவங்க கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வாங்க நேயர்களே, நிகழ்ச்சிக்கு போலாம். நேயர்களே, இப்ப வந்து பாத்தீங்கன்னா முதல் முறையா வந்து பாத்தீங்கன்னா குடும்பமா நம்ம சயின்ஸ் பார்க் வந்திருக்காங்க. நாளைக்கு காந்தி ஜெயந்தி என்ன பண்றாங்க, ஐ மீன் காந்தி ஜெயந்தி பத்தி அவங்க என்ன புரிதல் இருக்காங்க அப்படின்னு பார்த்து அவங்க கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் சார். வணக்கம். உங்க பேர் சொல்லுங்க. என் பேர் எஸ் சங்கர். சங்கர் சார், எங்க இருந்து வரீங்க? நல்லவன்பாளையம் அந்த தன்றாம்பட்டு. ஓகே சார், நாளைக்கு காந்தி ஜெயந்தி. காந்தி வந்து நம்ம நாட்டுக்கு நிறைய விஷயம் பண்ணிருக்காரு, குறிப்பா நம்ம நாட்டுக்கே சுதந்திரம் வாங்கி கொடுத்திருக்காரு. அவரை பத்தி உங்களுக்கு தெரிஞ்ச கருத்து ஏதாவது ஷேர் பண்ணிக்கோங்களேன். அவர் தெரிஞ்ச கருத்து சொல்ற அளவுக்கு நம்ம அனுபவம் கம்மி தாங்க. ஓகே, பசங்க கிட்ட கேட்டுக்கலாமா? பசங்க, நம்ம நாட்டுக்கு எப்பமா சுதந்திரம் அடைஞ்சது? சொல்லு. நம்ம நாட்டுக்கு எப்ப சுதந்திரம் அடைஞ்சுன்னா அடையும் போட்டு அடைஞ்சது, அப்படிதானே? அவ்வளவுதான். ஓகே, நீங்க சொல்லுங்க, காந்தி எந்த ஊர்ல பிறந்தார்? தமிழ்நாட்டுல பிறந்தாரா, இந்தியாவில பிறந்தாரா, இல்ல பாகிஸ்தான்ல பிறந்தாரா? பாகிஸ்தான். காந்தி பாகிஸ்தான்ல தான் பிறந்தாரு. இது எல்லாம் ப்ரோக்ராம்லாம் பண்ண மாட்டோம். இப்ப வந்து பாத்தீங்கன்னா இளைஞர்கள் இருக்காங்க, காந்தியை பத்தி என்ன அவங்க தெரிஞ்சு வச்சிருக்காங்க அப்படின்னு அவங்க கிட்ட கேட்கலாமா? அவங்க பேர் சொல்லுங்க. வினோதினி. எந்த ஊர்ல இருந்து வரீங்க? கண்ணமங்கலம். என்ன ஸ்டாண்டர்ட் படிக்கிறீங்க? 11th. நீங்கம்மா உங்க பேர் சொல்லுங்க. மருஷிகா தேவி. கவர்மெண்ட் ஸ்கூலா பிரைவேட் ஸ்கூலா? கவர்மெண்ட் ஸ்கூல். காந்தி எந்த ஊர்ல பிறந்தாரு, எந்த மாநிலத்துல பிறந்தார்? ஞாபகம்? மகாராஷ்டிரா மாநிலத்துல காந்தி பிறந்தார். கரெக்ட். நீங்க சொல்லுங்க. என் பேரு மருஷிகா. காந்தி எந்த மாநிலத்துல பிறந்தாரு? பிறக்கிற மாநிலத்தை பிறந்தாரு. என்னையா கேள்வி கேக்குற முடியா? இப்ப வந்து பாத்தீங்கன்னா நம்ம காந்தி ஜெயந்திக்காக தமிழ்நாட்டுக்கு வந்திருக்காரு நம்மளுடைய பிரதர். வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க. ஜாஃபர். ஓகே, நம்ம நாட்டுக்கு எப்ப சுதந்திரம் அடைஞ்சது? ஃப்ரீடமும் நல்லா இருக்கு. ஃப்ரீடம் நல்லா இருக்கு. என்னெல்லாம் நல்லா இருக்கு? ஃப்ரீடம் இந்த ஊரு, இந்த அங்க பாத்து இந்த ஊர் நல்லா இருக்கு, இந்த பார்க்கு, இந்த மாதிரி தமிழ்நாடு நல்லா இருக்கு. டிஃபரெண்டா இருக்கு. நீங்க எந்த நாடு? பெங்களூர் நாடு. பெங்களூர் கர்நாடகா. ஓகே, காந்தி காந்திஜி வந்து எப்ப நம்ம நாட்டுக்கு சுதந்திரம் வாங்கிட்டார்? ஃப்ரீடம் நம்ம இந்தியாவுக்கு எப்ப சுதந்திரம் கிடைச்சது? ஃப்ரீடம் இண்டிபெண்டன்ஸ் டே தெரியல. ஓகே, ஐ மீன் எப்ப செலிப்ரேட் பண்றோமோ அப்ப செலிப்ரேட் பண்றோம். தட்ஸ் ஆல். ஓகே, எவ்ரி இயர் we will celebrating for the independence day. When will celebrating for the independence day, you know? Okay, no problem. Thank you. இல்ல அது நம்மள கடைசியா சொல்லலாம். So August 15. Okay, August 15 Independence Day. January 26 காந்தி ஜெயந்தி, ரிபப்ளிக் டே. அண்ணா வந்து புதுசா கண்டுபிடிச்சிட்டாரு. ஓகே, நோ ப்ராப்ளம். தேங்க்யூ பிரதர். தேங்க்யூ. நம்ம நாட்டுல நாளைக்கு காந்தி ஜெயந்தி கொண்டாடுறோம். இவங்க எந்த அளவுக்கு காந்தி அவர்களை பத்தி தெரிஞ்சு வச்சிருக்காங்க அப்படின்னு அவங்க கிட்ட கேட்டுக்கலாம். வணக்கம்ப்பா. வணக்கம், என் பேரு ரிஷிகேஷ். காந்தி சைடுல இருக்கீங்க? நான் ஸ்டைலா இருக்கு காந்தி சைடுல. ஓகே, காந்தி பத்தி தெரியுமா உங்களுக்கு விஷயம்? தெரியும். என்ன சொல்லுங்க உங்களுக்கு தெரிஞ்ச விஷயத்த. காந்தி வந்து ஃபாதர் ஆஃப் நேஷன். ஓ சூப்பர். அவர் வந்து எல்லாருக்கும் நல்லது பண்ணிருக்காங்க. நல்லதுன்னா என்ன? ஒரு 1/2 கிலோ வெள்ளி தங்கம் எல்லாம் கொடுத்திருக்காரா? அவர் வந்து எப்பவுமே சாந்தமா இருப்பாரு. சூப்பர். எல்லாருக்கும் நல்ல வழியை காட்டுவாரு. நல்ல வழி, அகிம்சை வழி காட்டுறாரு. நம்ம நாட்டுக்கு எப்பமா சுதந்திரம் கிடைச்சது? 1947. ஓகே, சூப்பர். நீங்க ஜெயிச்சிட்டீங்க. ஹாப்பி காந்தி ஜெயந்தி. கிஃப்ட் என்ன கொடுங்க? ஓ கிஃப்டா? கண்டிப்பா. அப்ப கேமரா கொடுப்பா. ஓகே, சூப்பர். வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க. ஈவி ஆழினி. என்ன ஸ்டாண்டர்ட் படிக்கிறீங்க? 7th. காந்தியை பத்தி நிறைய படிச்சிருக்கீங்களா? காந்தி வந்து சின்ன வயசுல வந்து ஒரு புக் வந்து நான் விடாம படிச்சுட்டே இருப்பாராமே, ஒரு நாடகம் பார்த்துட்டே இருப்பாராம். ஞாபகம் இருக்கா? 6வது புக்ல வந்திருக்கு. தெரியல. காந்தி எந்த மாநிலத்துல பிறந்தாரு?
படிச்சதெல்லாம் மறந்து போச்சு. நீங்க சொல்லுங்க. எங்களுக்கு மறந்துருச்சு. உங்களுக்கும் மறந்துருச்சு. நீங்க எந்த ஊர்ல பிறந்தீங்க? நான் வந்து சென்னையில பிறந்தேன். சென்னையில பிறந்தீங்க. காந்தி அப்ப கண்டிப்பா எங்க பிறந்திருப்பாரு? சென்னையில தானே பிறந்திருப்பாரு. இல்ல இல்ல, அது மட்டும் தெளிவா இருக்கீங்க. ஓகே, காந்தி வந்து பாத்தீங்கன்னா குஜராத்ல பிறந்தாரு. ஓகேவா? ஓகே, தேங்க்யூ சோ மச். தேங்க்யூ. பிரதர் வந்து பாத்தீங்கன்னா இந்த பார்க்ல ரொம்ப ஹேண்ட்ஸமா இருந்தாரு, அப்படியே புடிச்சு நிக்க வச்சுட்டா. பட் ரொம்ப அப்படியே ஹாப்பியா இருக்காரு. நாளைக்கு என்ன டேப்பா? நாளைக்கு ஒரு மிக முக்கியமான நாள், அக்டோபர் 2. என்ன தினம்? நாளைக்கானா காந்தி ஜெயந்தி. அட பரவாயில்ல. காந்தி அவரை பத்தி நிறைய விஷயம் கேள்விப்பட்டிருப்பீங்கல்ல? ஆமா. காந்தி வந்து சின்ன வயசுல வந்து 2 டிராமா அடிக்கடி பாத்துட்டே இருப்பாராம். என்ன ஞாபகம் இருக்கா? அதெல்லாம் தெரியாது. அதெல்லாம் தெரியாது. என்ன தெரியும் அவரை பத்தி? உங்களுக்கு தெரிஞ்சு சொல்லுங்களேன். அவர் வந்து நம்மளுக்காக அகிம்சை வழியில போராடி காப்பாத்தி விட்டுருக்காரு, ஃப்ரீடம் வாங்கி கொடுத்தாரு. அகிம்சை, கரெக்ட். அகிம்சைனா என்ன? அமைதியான வழி, போறதெல்லாம் வேணாம், அமைதியான வழியில விடுதலை வாங்கலான்னு அவர் பண்ணாரு. ஓகே, இந்த அளவுக்கு நீங்க சொல்லிருக்கீங்க. ரொம்ப ஹாப்பி. விஷ் ஹாப்பி காந்தி ஜெயந்தி. தேங்க்யூ. அக்கா வந்து அப்படியே குழந்தைங்கலாம் கூப்பிட்டு அப்படியே ஓய்வா வந்து உட்காந்துட்டு இருக்காங்க. ஆனா அக்கா வந்து பயங்கரமா வந்து பிரில்லியன்ட் அப்படின்னு பார்க்கும்போது தெரியுது. அக்கா வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க. புவனாங்க சார். புவனா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். எந்த ஊர்ல இருந்து வந்திருக்கீங்க? திருவண்ணாமலை தான். ஓகே, உங்க பேர் சொல்றா? நந்தினி. நந்தினி, என்ன ஸ்டாண்டர்ட் படிக்கிறீங்க? 5th ஸ்டாண்டர்ட். சூப்பர்மா. நீங்க உங்க பேர் சொல்லுங்க. சஞ்சய். சஞ்சய், நீங்க என்ன ஸ்டாண்டர்ட்? 8th. 8th. அம்மா, நாளைக்கு என்ன டேமா? மிக முக்கியமான தினம் அக்டோபர் 2. அக்டோபர் 2 மகாத்மா காந்தி ஜெயந்தி. ஓகே, காந்தி அவர்களை பத்தி நிறைய விஷயம் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஏதோ உங்களுக்கு தெரிஞ்சது நேர்காக சொல்லுங்களேன். சொல்லலாம், பட் இப்போதைக்கு ஞாபகம் இல்ல. பசங்களை அப்படியே கண்ணை காமிக்கும் போது தெரிஞ்ச பையனை கேட்டு நம்ம நாட்டுக்கு எப்பமா சுதந்திரம் கிடைச்சது? ஐயோ, சடனா கேக்குறீங்க. சடனா கேட்டுக்கிட்ட பாருங்க. நீங்க சடனா கேட்டா நாங்க எப்படிக்கா சொல்லுவோம்? ப்ரிப்பரா வந்தா நாட்டுக்கு சுதந்திரத்தை பாத்தீங்களா? சொல்லிட்டாங்க பாருங்க அம்மா. 1947. ஓகே, ஏமா இப்ப இருக்கிற பசங்க எல்லாம் தப்பா எடுத்துக்காதீங்க. நிறைய பசங்க நம்ம கேள்வி கேட்கும்போது இந்த நம்ம ஞாபகம் வச்சிருப்போம். அப்ப இருந்த 1980s திரும்ப 2K கிட்ஸ் பெரும்பாலும் நாங்க பேட்டி எடுக்கும்போது இந்த சுதந்திரம் எப்ப கிடைச்சுன்னு அப்படி யோசிக்கிறாங்களே, என்ன காரணம்? ஸ்கூல்ல சரியா சொல்லி தரலையா, இல்ல வீட்டுல வந்து ஸ்கூல்லாம் அப்ப இருக்க மாதிரி தான் இப்ப ஸ்கூல்ல இருக்கு. ஆனா குழந்தைங்க அப்ப இருக்க மாதிரி இப்ப யாரும் இல்ல. எல்லாம் மொபைலும் எல்லாமே மாறி போயிடுச்சு. லைஃப் சுதந்திரம் அடைஞ்ச வருஷத்தையே மாத்திட்டாங்க. அவங்க வெளியில ஃப்ரீடமா இருக்கதா அவங்களுக்கு சுதந்திரம். மற்றபடி சுதந்திரம் எப்ப கிடைச்சதுன்றதே அவங்க மறந்துட்டாங்க. கண்டிப்பா. அப்பெல்லாம் 90s பிறந்தவங்க எல்லாம் இதுதான் சுதந்திர தினம் அப்படின்னு நினைச்சாங்க. இப்ப இருக்கிறவங்களுக்கு டெய்லி சுதந்திர தினம். அவங்க நினைச்சா வெளியில வரலாம், சுத்தலாம். அவங்களுக்கு அதுதான் ஃப்ரீடம், அதுதான் அவங்களுக்கு சுதந்திரம். அதனால கொஞ்சம் யோசிக்கிறாங்க. இருந்தாலும் 1947 மாத்த முடியுமா? மாத்த முடியாது. தேங்க்யூமா, தேங்க்யூ. அண்ணா வந்து பாத்தீங்கன்னா அப்படியே குழந்தைங்களோட ரொம்ப ஹாப்பியா விளையாடிட்டு இருந்தாரு. இருந்தாலும் அதை விட ரொம்ப முக்கியம், நாளைக்கு ஒரு தினம் இருக்கு. அவர்கிட்ட கேட்டு சார் வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க. சதாம் ஹுசேன். சதாம் ஹுசேன் சார், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். குழந்தைங்க எப்படி இருக்காங்க? பயங்கரமா ஃபைனா இருக்காங்க. டென்ஷன் இல்ல. எந்த ஊர்ல இருந்து வந்திருக்கீங்க? நம்ம திருவண்ணாமலை தான். டெய்லி எல்லாம் கிடையாது, வீக்ல ஒன் டைம். சூப்பருங்க. நாளைக்கு அக்டோபர் 2 தெரியும். என்ன தினம் நாளைக்கு? நாளைக்கு காந்தி ஜெயந்தி. காந்தி ஜெயந்தி. காந்தி ஜெயந்தி அவர்கள் வந்து நிறைய விஷயம் நமக்காக பண்ணிட்டு போயிருக்க நம்ம நாட்டுக்காக. அவருக்கு ரொம்ப நமக்கு என்னைக்குமே அவரை பத்தி நினைக்கிறோம்னா இந்த விஷயம் அப்படின்னா எதை சொல்வீங்க? இந்த விஷயம்னா சுதந்திரம் தான். பசங்களுக்கு, மக்களுக்கு எல்லாருக்கும் நல்ல நாள். ஓகே, இப்ப நிறைய பசங்க வந்து பாத்தீங்கன்னா சுதந்திரத்தை வந்து மிஸ்யூஸ் பண்றாங்க அப்படின்ற மாதிரி ஒரு சில தகவல்லாம் வருது இல்ல? அது மிஸ்யூஸ் பண்றதுனா அது அவங்களோட விருப்பம். நம்ம விருப்பத்தை நம்ம அப்படி பார்க்க முடியுமா? நம்ம பசங்க, நம்ம இது கேரு, நம்ம ஃபேமிலி அப்படிதான் நம்ம இருக்க முடியும். அவங்க சந்தோஷத்தை நம்ம எதுவுமே பண்ண முடியாது. சுதந்திரம்னா எந்தெந்த விஷயத்தெல்லாம் சுதந்திரம் கொடுக்கலாம், இதெல்லாம் சுதந்திரம் கொடுக்க கூடாது? எல்லா விஷயத்தையும் சுதந்திரம். சுதந்திரம் கொடுத்தாகணும். சுதந்திரம் கொடுத்துடணும், அவ்வளவுதான். அவ்வளவு ஏங்க சுதந்திரம் கிடைச்சிருச்சுங்க, பசங்களை ஃப்ரீயா விடுங்கன்றாரு. அப்படிதானே? அப்படிதான், கண்டிப்பா தானே. அந்த விஷயம் தான், வேற எதுவுமே கிடையாது. பசங்களோட வேற என்ன இருக்கு? பாத்தீங்க, பசங்க 2 பேர் விட்டு பேசிடுவாங்க போல இருக்குது. பட் அடுத்த விஷயம் நிறைய பேசலாம். ஓகே, தேங்க்யூ சார். தேங்க்யூ. சார் வணக்கம். வணக்கம். பேர் சொல்லுங்க. என் நேம் ராஜா. ராஜா சார், எங்க இருந்து வரீங்க? இங்க லோக்கல் தான் உள்ளாரு. திருவண்ணாமலைல இருந்து வரீங்க. குழந்தைங்க எல்லாம் கூப்பிட்டு ஹாப்பியா வந்திருக்கீங்க. நாளைக்கு காந்தி ஜெயந்தி. காந்தி அவர்களை பத்தி குழந்தைங்களுக்கு எல்லாம் ஸ்கூல்ல சொல்லி தராங்க அப்படிங்கறத வீட்டுல வந்து அவரை பத்தி நிறைய விஷயங்கள் சொல்றீங்களா? என்னைக்கா சொல்லிருக்கீங்களா? எப்பயாச்சும் சொல்லியிருக்கோம். எப்பயாச்சும் சொல்லிருக்கீங்களா? என்னெல்லாம் சொல்லி கொடுத்துருக்கீங்கம்மா? காந்தியோட அகிம்சை முறையை பத்தி சொல்லி கொடுத்துருக்கீங்க. அப்ப குழந்தைங்க கிட்ட ஆன்சர் பண்ணுவாங்களா? பண்ணுவாங்க. ரைம்ஸ் பாடுங்க. காந்தியை பத்தி ஒரு பாட்டு பாடுற செல்லம் பாடுங்க, பயப்படாதீங்க, பாடுங்க. அன்பின் வடிவம் சொல்லுங்க, அந்த ரைம் சொல்லுங்க. அதாவது வந்து பாப்பா வந்து இப்ப பாட்டு பாட போறாங்க, பாடுற செல்லம். நீ பாடு. அம்மா கிட்ட சொல்லுமா. அம்மா கிட்ட சொல்லுங்க. சொல்லுங்க, அன்பின் வடிவம் என்னன்னு சொல்லுங்க. நீங்க பாடுவீங்க, இவங்க பாடுவாங்களா? அவங்களுக்கு அந்த ரைம். சரிங்கம்மா, ஓகே. நம்ம அப்போ அதாவது அதெல்லாம் கட் பண்ணிக்கோங்கண்ணா.
அதாவது வந்து பாத்தீங்கன்னா இப்ப காந்தி இருக்காரு இல்லைங்களா, அவரு குஜராத்ல பிறந்தாரு, போர்பந்தர் அப்படின்னு ஒரு இடத்துல பிறந்தாரு அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியும். ஆனா நிறைய பேர் வந்து கொஸ்டின் கேட்கும்போது இப்ப இருக்கிற இளைஞர்கள்லாம் வந்து சார் நிறைய கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணவே மாட்டேன்றாங்க. அதுக்கு காரணம் என்னவா இருக்கும்? ஸ்கூல்ல வந்து நிறைய எஜுகேஷனை மாத்தணுமா இல்ல மாறி போச்சா? இல்ல, ஒரு இன்ட்ரெஸ்டோட கத்துக்கணும்னு நினைக்கும். அது வந்து அந்த இது இருக்கணும்னு நினைக்கும். அவங்களுடைய இதுவை வந்து தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறவங்க, இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க தெரிஞ்சுக்கிறாங்க, தெரியாம இருக்கிறவங்க அப்படியே சைலண்டா விட்டுறாங்க. இப்ப வந்து காந்தி அவர்களுடைய பாடலாம் அதிகரிச்சிருக்கா இல்ல குறைஞ்சிருக்கா உங்களுக்கு கருத்து? குறைஞ்சுதான் இருக்கு. இப்ப குறைஞ்சுதான் இருக்குது. ஏன்னா நம்மலாம் 90s எல்லாம் இருக்கும் நிறைய இருந்தது, அவளை பத்தி நிறைய படிச்சிருக்கோம், அடிக்கடி நியூஸ் அதெல்லாம் நிறைய அப்டேட் பண்ணிட்டே இருப்பாங்க. இப்பெல்லாம் ரொம்ப குறைஞ்சிருச்சு. அதாவது காந்தி ஜெயந்தி அன்னைக்கு மட்டும் மட்டும்தான் ஞாபகம் வருது எல்லாருக்குமே, மற்றதால எல்லாம் மறந்துற மாதிரி. மறக்காம இருக்குன்னா என்ன செஞ்சா சார் நல்லா இருக்கும்? மறக்காம இருக்கு. பசங்களுக்கு அதிகமா ரைம்ஸ் வரலாம், அவங்கள பத்தி நிறைய டீச் கொடுக்கலாம் பசங்களுக்கு ஸ்கூல்ல. நிறைய பாடத்திட்டங்களை மாற்றம் கொண்டு வந்தா. தேங்க்யூ சார், தேங்க்யூ. இப்ப வந்து பாத்தீங்கன்னா காந்தி அவர்கள் வந்து கண்ட கனவு வந்து நிறைய பேர் நிறைவேற்றி இருக்காங்க. அந்த வகையில வந்து பாத்தீங்கன்னா ஐயா வந்து தானாகவே முன் வந்து காந்தி அவர்களை பத்தி பல விஷயங்கள் சொல்ல போறாரு. இந்த மாதிரியான மனிதர்கள் இருக்கும்போது நிச்சயமா காந்தி வந்து வாழ்ந்துகிட்டே இருப்பார். வணக்கம் சார். உங்க பேர் சொல்லுங்க சார். ரவிச்சந்திரன். ரவிச்சந்திரன், என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? ஆர்மி 24 சர்வீஸ். வாழ்த்துக்கள். அதாவது பாத்தீங்கன்னா உண்மையாவே ஒரு ராணுவ தியாகி. இன்னைக்கு நம்ம அவர்கிட்ட பேசிட்டு இருக்கோம். சார், காந்தி ஜெயந்தி உலகம் ஃபுல்லா கொண்டாட போறோம். நீங்க சின்ன குழந்தையா இருக்கும் போதும் இல்ல நீங்க வாலிப பருவத்துல கொண்டாடி இருப்பாங்க நம்ம நாட்டுல. அப்போ இப்போ எந்த காலத்துல சிறப்பா கொண்டாடுறாங்க? கொஞ்சம் காந்தி தாத்தான்னு சொல்லுவோம். இப்போ வந்து நம்ம தாத்தா வார்த்தை நம்ம சொல்ல முடியாது. இந்தியாவை தந்தன்னு சொல்லலாம், பாதுகாப்பு இந்தியா சொல்லலாம். நம்ம இந்தியா சுதந்திரம் முதல் காரணம் அவர் தான். எவ்வளவு பேர் சுற்றுவாங்க. நம்ம வந்து வந்து திருநெல்வேலி மாவட்டம் சொல்லுவோம், அது மாதிரி வேலூர் மாவட்டம், வடகரை மாவட்டம் வந்துச்சு. அப்போ வந்து முதல்வர் பிரிட்டிஷ் ஆர்மி இருக்குன்னா சிப்பக்காய நடந்த முதல்வர் இந்தியன் ஆர்மிக்குள்ள. அப்போ வந்து வடகரை மாவட்டம்னா ஒரு பெரிய தனி பெருமை தான். அப்போ இது இப்போ வந்து காந்தி பற்றி பேசுறதுல உங்களுக்கு தெரியும், பப்ளிக் எந்த சப்ஜெக்டா வந்து ஸ்கூல்ல சப்ஜெக்டா வந்து காந்தி பற்றி. இப்ப இருக்கிற பசங்க எல்லாம் வந்து நிறைய காந்தி அவர்களை பத்தி தெரியாம இருக்காங்க அப்படின்னு ஒரு தகவல் வருது. கண்டிப்பா அது உண்மைதான். ஏன்னா அது உண்மை காரணம் ரீசன் தான் செல் அந்த காரணம் தான். சொல்றது கேட்க மாட்டோம். இந்த இவனும் செல் எடுத்துறான், செல்லு கட்ட கொடுத்து சொன்னான், எல்கை படிக்கிறான், செல்லு தான் மெயின், சாப்பாடுலாம் அப்போ தான் ஸ்கூல்ல இருந்து வந்தவொடனே செல்லு தான் அவனுக்கு ஒண்ணும். இப்ப நம்ம யாரும் ஒண்ணும் ஜெனரல் அப்படி தான் இருக்கு. ஓகே, இப்ப காந்தி அவர்களை பத்தி நிறைய விஷயங்கள் சொல்லணும்னா அப்ப மொபைல்லயும் யூடியூப்லயும் நிறைய அவரை பத்தி சொன்னா இப்ப இருக்கிற காலத்துக்கு யூடியூப்ல போட கண்டிப்பா நினைப்பாங்க. யூடியூப்ல அதனாலதான் எங்க சூசு என்டர்டைன்மெண்ட் சேனல்ல அது ஒரு முன்னெடுத்திருக்கோம். தேங்க்யூ சோ மச் சார். ஓகே, தேங்க்யூ. நேர்களே, தம்பி வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப நேரம் எக்ஸசைஸ் பண்ணிட்டு ஒரு டீம் ஃபார்ம் பண்ணி உட்காந்துக்கிறாரு. தம்பி, காந்தி யாரு தெரியுமா? காந்தியா சுதந்திரத்துக்காக போராட்டம் பண்ணவங்க. தெரியுமா? படிச்சிருக்கியா? காந்தி தாத்தாக்கு இப்ப எத்தனை வயசு இருக்கும்? அவர் வயசானவரா? அவங்க இறந்துட்டாங்க. பத்தியாப்பா, நான் ஏதாவது எனக்கு தெரியாதுப்பா. அப்படியா? ஏன் எப்படி இறந்தாரு அவரு? தெரியலையே. இதெல்லாம் நான் அந்த காலத்துல இறந்தா. காந்தி எப்படி இருப்பாரு? அவருடைய உருவம் எல்லாம் பாத்திருக்கீங்களா? காந்தி ஒல்லியா இருப்பாரு. ஒல்லியா இருப்பாரு, கரெக்டா சொல்றீங்க. அவர் என்ன கலர் ட்ரெஸ் போட்டு இருப்பாரு? வெள்ளை கலர் துண்டு. ஏன் அவர் ஒரு மேலாடையே போடாம இருந்தாரு காந்தி? அவங்க ஒரு நாள் தமிழ்நாட்டுக்கு வந்தப்ப தமிழ்நாட்டுல மக்கள் வந்து துணி எல்லாம் இல்லாம இருந்தாங்க. அதனால அவங்களும் அந்த மாதிரி பணக்காரங்க எல்லாம் இருந்தாங்க. அதனால அவங்களும் துணி ஏழை மாதிரி கெட்ட போட ஆரம்பிச்சு. தம்பி சொல்ல வர கருத்து கரெக்ட் தான். கொஞ்சம் சில விஷயங்கள் வந்து மாற்றதா. தம்பி, நீங்க சொல்றது கரெக்ட் தான். காந்தி வந்து பாத்தீங்கன்னா ஒரு முறை அதாவது மதுரைக்கு போயிருந்தார். மதுரையில போகும்போது வந்து பாத்தீங்கன்னா காந்தி அவர்கள் தஞ்சை மதுரையில வந்து பாத்தீங்கன்னா விவசாயிகளுடைய இடம், விவசாயிகள்லாம் நிறைய இருப்பாங்கல்ல தஞ்சை மதுரையில. அங்க ரயில் நிலையத்தை விட்டு இறங்குறாரு. நிறைய விவசாயிகள் வந்து பாத்தீங்கன்னா மேலாடையே போடாம வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. இந்த ஏழைகளுடைய வயிற்றுல வந்து என்னைக்கு வந்து சாப்பாடு வந்து இருக்கோ, அதாவது ஏழைகளுடைய வயிற்றுல அவங்களுடைய வயிற்றுல வந்து சேத்துல காலை வச்சாதான் நம்ம சோத்துல கை வைக்க முடியும் இல்லையா? விவசாயிகளுடைய வேதனை தீருதோ அன்னைக்குதான் நான் வந்து உடை உடுத்துவேன் அப்படின்னு ஒரு சத்தியம் பண்ணார். ஆனா அவர் இறக்குற வரைக்குமே அந்த பஞ்சம் வந்து நீங்கிய பாடில்லை. அன்னையில இருந்து ஒரு மேலாடை அதாவது ஷர்ட் போடுறதே விட்டுட்டாரு. சரியா? ஓகே, இந்த அளவுக்கு தெரிஞ்சிருக்கீங்க, வாழ்த்துக்கள். நீங்க சேனலை பார்த்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லி உங்க வாயில சொல்லுங்க. சூசு என்டர்டைன்மெண்ட் சேனல்ல காய்ஸ் எல்லாரும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டுருங்க. ஓகே, தேங்க் யூ. ஹாய், ஹவ் யூ? உங்க பேர் சொல்லுங்க. பிரித்திகா ஸ்ரீ. என்ன ஸ்டாண்டர்ட் படிக்கிறீங்க? தேர்ட். பிரித்திகா ஸ்ரீ, நாளைக்கு காந்தி ஜெயந்தியை நம்ம நாட்டுல செலிப்ரேட் பண்றாங்க, தெரியுமா? தெரியாதா? காந்தி பாத்திருக்கீங்களா? போட்டோஸ்லாம் காந்தி தாத்தாவை பார்த்ததே இல்லையா? விஜய் பாத்திருக்கீங்களா?
விஜய் எப்படி இருப்பாரு? என்னங்க திடீர்னு வந்து விஜய் அண்ணா பாத்திருக்கீங்களா? அங்கே இந்த சைட்ல ஒரு பார்வை போகுது. ஓ, விஜய் அண்ணா வந்திருக்காரான்னு தெரியுறீங்களா? ஓகே, காந்தி தாத்தா பத்திலாம் உங்க ஸ்கூல்ல சொல்லி கொடுத்துருக்காங்களா? உங்களுக்கு சொல்லியே கொடுத்தது இல்லையா? ஐயோ, நம்ம நாட்டுக்கு எப்ப சுதந்திரம் அடைஞ்சுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்களா? இல்லையா? அதுவும் ஆக மொத்தம் காந்தியை பத்தி எதுவுமே சொல்லி தரல, அப்படிதானே? ஒட்டு மொத்தத்தையும் எனக்கு தெரியல. நான் ஸ்கூல் மேல சாக்கு வச்சிருவேன், அவ்வளவுதான். விஜய் படம் பாத்தீங்களா? கோட் படம் பாத்தீங்களா? அதுவும் பாக்கல. விஜய் என்ன படம் எதனா பாத்திருக்கீங்களா? என்ன படம் பாத்திருக்கீங்க சொல்லுங்க. ரஞ்சிதமே அந்த படமா? நல்லா பிடிக்குமா? சரிம்மா, நீங்க தொடர்ந்து விஜய் படத்தையே பாருங்க. காந்தி ஜெயந்தி எல்லாரும் செலிப்ரேட் பண்ணிட்டு ஒரு பக்கம், ஓகேவா? கை கொடுங்க, வாழ்த்துக்கள். நேர்களே, அதாவது குழந்தைகளும் தெய்வமும் ஒண்ணு, அதே மாதிரி இளைஞர்களும் இந்த நாட்டுக்கு வந்து மிக முக்கியமானவங்க. சோ அதனாலதான் அவங்களை தேடி தேடி கண்டுபிடிச்சு கொஸ்டின் கேட்கிறோம். காந்தி வந்து அவருடைய ஆன்மாவும் இந்த மாதிரி குழந்தைங்களுடைய ரூபத்துலதான் அது சாந்தி அடையும் அப்படிங்கிற மாதிரி நம்ம அதை வந்து பல கொஸ்டின் கேட்டுட்டு இருக்கோம். இவங்க காந்தி அவர்களை பத்தி என்ன தெரிஞ்சு வச்சிருக்காங்க, குறிப்பா இந்த 2K கிட்ஸ் எல்லாம் என்ன தெரிஞ்சு வச்சிருக்காங்க அப்படிங்கறத பத்தி கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம், உங்க பேர் சொல்லுங்கம்மா. என் பேர் கீர்த்தனா. கீர்த்தனா, என்ன ஸ்டாண்டர்ட் படிக்கிறீங்க? 10th ஸ்டாண்டர்ட். 10th படிக்கிறீங்க. ஆல்ரெடி காந்தி பத்தி நிறைய பாடங்கள் படிச்சிருக்கீங்களா? நம்ம நாட்டுக்கு எப்ப சுதந்திரம் அடைஞ்சது? 1947ல 1947ல கிடைச்சது. கொஞ்சம் பயந்துட்டே சொல்றீங்க? கரெக்டா நிறைய படிச்சு கன்ஃபியூஸ் ஆயிடுச்சா? ஓகே, நீங்க சொல்ற செல்லம், காந்தி பாத்திருக்கியா புக்ல எல்லாம்? எப்படி இருப்பாரு? அழகா கோட் ஷூட் எல்லாம் மாட்டிட்டு சூப்பரா இருப்பாரு தானே? ஓகே, நீங்க சொல்ற காந்தி தெரியுமா யாருன்னு? காந்தி தெரியும். எப்படி இருப்பாரு? மொட்டை வச்சிருப்பாரு. இவங்க சொல்றது பிட் அடிச்சு சொல்றீங்களா? ஓகே, காந்தி வேற என்ன போட்டிருப்பாரு? அவருடைய ஃபேஸ்ல கேப் போட்டிருப்பாரு. காந்தி தாத்தா வந்து தலையில கேப் போட்டிருப்பாரு. அவர் வந்து படத்துல கூட நடிச்சிருக்காரு, அப்படிதானே? ஓகே, பாத்தீங்களா, காந்தி தாத்தா படத்துல நடிச்சிருக்காரு. பாப்பா, நீ கரெக்டா தான் சொல்ற. கண்ணா வணக்கம், உங்க பேர் சொல்லு. என்ன ஸ்டைலா இருக்காங்க? விஜய் என்ன பாத்திருக்கியா? விஜய் படலாம். ஓகே, நம்ம காந்தி தாத்தா பாத்திருக்கியா போட்டோலாம்? எப்படி இருப்பாரு காந்தி தாத்தா? தலையில கேப், அப்புறம் ஸ்டைலா முடியெல்லாம் வச்சிருப்பாரு. பாருங்க, நோட் த பாயிண்ட். இளைஞர்கள் எந்த அளவுக்கு குழந்தைகளா இருக்காங்க. ஓகேமா, நீங்க சொல்லுங்க. காந்தி அவர்கள் வந்து நிறைய விஷயங்கள் பண்ணிருக்காரு. உங்களுக்கு அவர்கிட்ட, அதாவது படிச்சிருப்பீங்க, அவர்கிட்ட உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச இந்த அவரை பத்தி தெரிஞ்சதுல ரொம்ப பெருமைப்படுறேன்னா எது சொல்வீங்க? நேயர்களுக்காக சொல்லுங்க. சண்டை போடாம அகிம்சை வழியில நமக்கு சுதந்திரம் கிடைக்கணும்னு போராடினாரு. யாருக்கும் பிரச்சனை இல்லாம. இன்னைக்கு இருக்கிற ஸ்கூல்ல எல்லாம் மாணவர்கள் அப்படி இருக்காங்களா? எல்லாம் சண்டை போட்டு தான் இருக்காங்க. ஓகேமா, அதாவது வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப நல்ல தெளிவான பதில கொடுத்திருக்காங்க. ரொம்ப நாட்டுக்கு தேவைப்படக்கூடிய ஒரு விஷயம் பாப்பா சொல்லியிருக்காங்க. ஏங்க தேவையில்லாம அங்கங்க சொத்துக்கு சண்டை போட்டு திரியுறீங்க? காந்தி ஜெயந்தி ஏதாவது திருந்துங்க, அப்படிதானே? ஓகே, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லிருங்க. அழகா பதில் சொல்லிருக்கீங்க, சொல்லிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூமா, தேங்க்யூ. சார் வந்து பாத்தீங்கன்னா அப்படி விறுவிறுப்பா வந்து குழந்தைய கூட்டுக்கிட்டு அப்படியே போயிட்டே இருந்தாரு. அவரை பிடிச்சி காந்தியை பத்தி கண்டிப்பா நீங்க சொல்லுங்க, ஏன்னா ரொம்ப மங்களகரமா இருக்கீங்க அப்படின்னு சொன்ன ரொம்ப அழகா ஸ்மைல் பண்றாரு. சார், உங்க பேர் சொல்லுங்க சார். ராஜா சார், என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? ஹோட்டல் மேனேஜ்மெண்ட். சூப்பருங்க சார். சார், நாளைக்கு காந்தி ஜெயந்தி. இன்னைக்கு இருக்கிற குழந்தைங்களுக்கு வந்து பாடத்திட்டத்துல காந்தி அவர்களை பத்தி படிக்கிறாங்க, ஆனா அதன்படி நடக்கிறாங்களா? கிடையாது. இப்ப உள்ள பசங்களுக்கு அது சொல்லி கொடுக்கறதே கிடையாது. ஸ்கூல்லயே சொல்லி தரது கிடையாது. அது காந்தினா என்னன்னு தெரியாது. அந்த மாதிரி கலாச்சாரம் போயிட்டு இருக்கு. அதுக்கு என்ன பண்ணா இனிமே வரக்கூடிய பசங்க அதை கத்து? அத இந்த ஆட்சி அந்த ஆசிரியர்களுக்கு ஊக்கம் கொடுத்து இந்த காந்திகளை பத்தி, பல சுதந்திர தியாகிகளை பத்தி சொல்லி கொடுக்கறதுக்கு அது ஒரு பாடமா கொண்டாடும். லைஃப் ஸ்கில், அதாவது வந்து பாத்தீங்கன்னா அரசியல் பத்தி பேசல. நோட் த பாயிண்ட். யூடியூப் நேயர்களே, அவர் வந்து ஒரு ரெக்வெஸ்டா சொல்லியிருக்காரு, எந்த அரசாங்கமா இருந்தாலும் பாடத்திட்டம் ஆல்ரெடி பண்றாங்க சிறப்பா, அது இன்னும் கொஞ்சம் நல்லா பண்ணணும், ஊக்கம் கொடுக்கணும். ஓகே, அதாவது ஊக்கம் கொடுக்கணும் இன்னும் கொஞ்சம், அப்படி சொல்லிருக்காங்க. ஊக்கம் கொடுத்தாதான் அந்த பிள்ளைகளுக்கு அந்த இது வரும். ஓகே, நாங்களும் அது வருத்தப்படுறோம். நிறைய பேரு கேக்குறாங்க 1947 இப்போ உள்ள பிள்ளைகள்லாம் முன்னாடி மாதிரி கிடையாது. எல்லாமே மொபைல்ல வந்துருது எல்லாமே. அதை பார்த்துட்டு அதாலே நிறைய பிள்ளைங்க உண்டாக்குறது கிடையாது, அழிவு தான் ஏற்படுது. ஆனா அந்த மாதிரி விஷயங்களை விட நம்ம காந்தி அவர்களை பத்தி இன்னும் நிறைய விஷயம் போடுறாங்க. இன்னும் கொஞ்சம் போட்டா நல்லா இருக்கும். ஓகே சார், தேங்க்யூ. அப்பப்போ அந்த டிவிலையும் அதை போட்டு அந்த பிள்ளைகளுக்கு ஊக்கம் கொடுத்தா நல்லா இருக்கும். அதாவது எந்த ஒரு விஷயத்த தொலைக்காட்சி யூடியூப் வழியா பண்ண நல்லா இருக்கும். அதுக்காக யாரையும் அவர் குறை சொல்ல, அரசாங்கத்தையோ ஆசிரியர்களோ குறை சொல்ல, இன்னும் பண்ணா நல்லா இருக்கும். ரெக்வெஸ்ட் தரீங்க, ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ.
இப்ப நீங்க பாத்துட்டு இருக்கிறது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதாவது உலகத்துல வந்து பாத்தீங்கன்னா பல அதிசயம் இருக்கும். இந்த அதிசயத்தை வந்து கண்டிப்பா நம்பிதான் ஆகணும், நம்பாம இருக்க முடியும். நம்பினவங்களுக்கு கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா அண்ணாமலையார் கோயில்ல பஞ்சமுக தரிசனம் ஒரு இடம் இருக்கு. அங்க வந்து பாத்தீங்கன்னா அண்ணாமலையார் வந்து அப்படியே அழகா வந்து வீட்டு இருக்கிற மாதிரி ஒரு இடம் இருக்கும். அதே மாதிரி இப்ப நீங்க பாத்துருக்கீங்க காந்தி ஜெயந்தி நாளைக்கு. சோ அந்த முன்னிட்டு இந்தியாவோட தேசிய கொடி அப்படியே வந்து பாத்தீங்கன்னா வான்ல அப்படியே வரையப்பட்ட மாதிரி ஒரு உருவத்தை நம்ம இங்க பார்க்க முடியுது. சோ இது பாருங்க, இதெல்லாம் பார்க்கும்போது அது உண்மையாகவே வந்து பாத்தீங்கன்னா மெய்சில் இருக்கக்கூடிய வகையில் இல்ல, இதுவும் இருக்கோ உலகத்துல வந்து நம்பிக்கை அப்படின்னு இருந்தா இது வந்து ஒரு அதிசயத்துல ஒண்ணு கூட எடுத்துக்கலாம். நாளைக்கு சுதந்திர தினத்தை முன்னிட்டு இந்த வானமே வந்து போற்றக்கூடிய அளவுக்கு இந்த ஒரு படத்தை வந்து நம்ம பாத்துக்கிட்டு இருக்கோம். இதுல இந்த காணொலி நமக்கு தெரியுது. சோ அதெல்லாம் நீங்க பாக்குறீங்க. பாக்குற இடத்து பார்க்ல இருந்து உங்களுக்கு அப்படியே போட்டோ ஷூட் பண்ணிருக்கோம். நேர்களே, காந்தி கனவு கண்டாரு. இளைஞர்களுடைய வாழ்க்கையில நம்ம என்னைக்கு வந்து மனசை இடம் பிடிக்கிறோமோ அன்னைக்குதான் இந்தியாவோட வெற்றி அப்படின்னு அப்படிப்பட்ட இளைஞர்கள் தான் நம்ம கூட இருக்காங்க. வணக்கம் தம்பி, உங்க பேர் சொல்லுங்க. சஞ்சய். என் பேர் சஞ்சய். என்ன பண்றீங்க? நான் 12th படிக்கிறேன். 12th படிக்கிறீங்க. நீங்க என்ன பண்றீங்க? உங்க பேர் சொல்லுங்க. நவீன்குமார். நீங்க என்ன பண்றீங்க? ஒர்க்ல இருக்கு. ஒர்க் பண்றீங்க. ஓகேப்பா. என்ன பிஸியா 2 பேர் ஃப்ரெண்ட்ஸ் அப்படி பார்க் பண்ணிட்டு இருக்கீங்க? ஜாலியா. வேற ஏதாவது ஜாலியா இல்ல வேற ஏதாச்சும் அப்படி ஜாலியா தான், சும்மா அப்படியே எல்லாம் கேட்காதீங்க, என்ன கேட்காதீங்க கேளுங்கன்றீங்க. ஓகே, நம்ம நேரம் எதுக்கு பாவா இளைஞர்கள் அவங்க இருப்பான். ஏதோ சுதந்திர நாடு வேற, சுதந்திரமா இருக்கலாம். ஓகே, ஆகஸ்ட் 2 என்ன தினம்? காந்தி ஜெயந்தி. காந்தி ஜெயந்தி. காந்தி எங்கப்பா பிறந்தாரு? பிறந்ததே எங்கன்னு எனக்கு தெரியாது. எங்க பிறந்தது எனக்கே தெரியாது. காந்தி எங்க பிறந்தது எங்க வந்து நம்மளுக்கு எப்படி தெரியும்? சூப்பர் பாப்பா. காந்தி வந்து ஒரு விஷயத்த வந்து ஃபாலோ பண்ணார்ல, கடைசி வரைக்கும் அவர் மேலாடை போடாம டவல் மட்டுமே, மேலாடையே இல்லாம இருந்தாரு. அதுக்கு என்ன காரணம்? வறுமையா, அவரோட நேர்மையா, அவரோட உண்மையா? ஏதாவது ரீசன் இருக்கும்ல. எந்த ரீசன் நமக்கு என்ன இருக்கு? நம்ம மட்டும் வட்ட வட்டமா சட்டு ஜாலியா போறோம், கலர் கலரா. ஏதோ சொல்ல வராரு தம்பி, உள்ள இருந்து ஏதோ ஒரு வார்த்தை வருது. நீங்க சொல்லுங்க, நீங்க சொல்லுங்க, நீங்க சொல்லுங்க. அப்படியே பணத்துல பேசுற சொல்லுங்க. அவரு நான் சுதந்திரம் வாங்கி தராம சட்டை பண்ண மாட்டேன் தலைவா, எங்க சுதந்திரம் வாங்கி தராம சட்டை போட மாட்டேன்னு சொல்லிட்டாரு. அதையும் முடிச்சிட்டாரு அவரு. போல ஓகேங்க. அதாவது பாத்தீங்கன்னா இது ஃபன் பண்ணக்கூடிய விஷயமா இருந்தாலும் நம்ம கொஞ்சம் கண்டிப்பா வந்து கொஞ்சம் நல்லா சீரியஸ் கண்டென்ட். அவர் இல்லைன்னா நம்ம இன்னைக்கு இல்ல. சோ அவருக்கு உங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்கள் கொஞ்சம் சொல்லுங்க. விஜய் அண்ணா பத்தி விஜய் அண்ணா பத்தி கேட்டுக்கலாம். ஓகே, காந்தி அவர்களை பத்தி எந்த விஷயமே நீங்க படிச்சதே இல்லையா? அதெல்லாம் எங்கண்ணா, அதெல்லாம் இப்ப எதுவுமே தெரியாது. எதுவுமே தெரியாது உங்களுக்கு. சரி, நான் ஒண்ணு கேக்குறேன், கொஞ்சம் நம்ம யோசிச்சு பேசலாம். ஏன்னா இளைஞர் போல கை கொடுங்க, வெளிப்பட பேசுறீங்க. அதாவது இந்த மாதிரி நமக்கு எதுவுமே தெரியாது இருக்குது இல்லையா? இதெல்லாம் உண்மையாவே நல்லதுன்னு நினைக்கிறீங்களா இல்ல கொஞ்சம் வருத்தப்படுறீங்களா? உள்ளுக்குள்ள வருத்தப்படுறேன், தெரிஞ்சுக்கணும்ன்றது தெரியும். இது போல உங்களுக்கு சொல்லி அதாவது உண்மையாவே வந்து பாத்தீங்கன்னா தெரியலன்றது ஓப்பனா சொல்றாரு. இது பல இளைஞர்களுடைய நல்ல ஒரு சில ஜாலியா இருப்பாங்க இந்த மாதிரி தான். உள்ள போய் போட்டா உண்மையை சொல்றாங்க. அப்படி உண்மையை சொல்றீங்க. நீங்க சொல்லுங்க, இந்த மாதிரி நிறைய இளைஞர்களுக்கு விஷயம் தெரியல. இதுக்கு ஸ்கூல் காரணமா இல்ல வீட்டுல இருக்கிற சூழ்நிலை காரணமா இல்ல நீங்க காரணமா? அதுக்கு என்ன காரணம்னு சொல்றதா நாங்க தான் காரணம். பாத்தீங்களா தம்பி வந்து இவரும் உண்மை ஒத்துக்கிட்டாரு. ஆசிரியர்கள் எல்லாம் கரெக்டா சொல்லி தராங்க. அவங்க உங்களோட மனநிலை தான் காரணம். கண்டிப்பாப்பா நீங்க அடுத்த காந்தி ஜெயந்திக்குள்ள உங்களுக்கு கண்டிப்பா சந்திப்பா. நீங்க காந்தி அவர்களை பத்தி ஓரளவுக்கு தெரிய முயற்சி பண்ணுங்க. விஷ் ஹாப்பி காந்தி ஜெயந்தி. நம்ம சேனல் அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லி சொல்றேங்க. சேனல் பேர் என்ன? சூசு என்டர்டைன்மெண்ட். சூசு என்டர்டைன்மெண்ட் ஃபாலோ பண்ணுங்க. ஓகே, அப்புறம் சப்ஸ்கிரைப் பண்றீங்க, பெல் பட்டனை கிளிக் பண்றீங்க. ஓகே, थैंक यू. காந்தி ஜெயந்தி அதுமா இங்க நம்ம பார்க்ல வந்து குழந்தைங்க வந்திருக்காங்க. இந்த டைம்ல கரண்ட் ஆஃப்ல கூட நாங்க கண்டிப்பா காந்தி ஜெயந்தி பத்தி அவரை பத்தி பேசி ஆகும் அப்படின்னு ரொம்ப இந்த இருட்டொலி விளக்கொலியில படிச்சு முன்னேறினாங்கன்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கோம். இளைஞர்களை இவங்க எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா வருங்கால தூண்கள். இந்த குழந்தைங்க எல்லாம் காந்தி அவர்களை பத்தி பேச ஆசைப்படுறாங்க. உங்க பேர் சொல்லுங்க. தேவன். 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 உங்க பேரு? சுதன். உங்க பேர்? ஞானசேகர். ஞானம். இனியா. இனியா. ஓகே, நாளைக்கு என்ன தினம்பா? காந்தி ஜெயந்தி. காந்தி தாத்தா போட்டோல பாத்திருக்கீங்களா? எப்படி இருப்பாரு? அவரு வயசானவரா மொட்டை அடிச்சிருப்பாரு. வயசானவரா மொட்டை அடிச்சிருப்பாரு. கண்ணாடி போட்டு இருப்பாரு. கண்ணாடி போட்டு இருப்பாரு. குச்சி இருப்பாரு. துண்டு வச்சிருப்பாரு. லுங்கி கட்டி இருப்பாரு. நோட் த பாயிண்ட், ரொம்ப முக்கியமான பாயிண்ட். எந்த லுங்கிப்பா? நம்ம ராமராஜ் காட்டன் லுங்கியா? ஓகேப்பா. அதாவது வந்து பாத்தீங்கன்னா இது ஃபன் பண்ணாலும் பட் அவங்க என்ன தெரிஞ்சுக்கிறாங்க அப்படிங்கறத தயவு செய்து நான் நடுவுல ஏன் சொல்றேன்னா, காந்தி அவர்களை பத்தி ஃபன் பண்ணக்கூடிய ஷோ இது கிடையாது. குழந்தைங்க சொல்ற யதார்த்தமான பதில் தான். அதனால யாரும் தவறா எடுத்துக்காதீங்க. அவர் ஒரு மிக சிறந்த ஒரு ஆளுமை மனிதர். காந்தி அவர்களை பத்தி உங்களுக்கு படிச்ச விஷயங்கள் ஏதாவது மறக்க முடியாது தெரிஞ்ச விஷயம் என்ன இருக்கா?
அவர் வந்து நம்ம நாட்டுக்காக போராடினாரு. அவரு அதனால நம்ம தேசத்தின் தந்தையா அவரு வந்தாரு. தேசத்தின் தந்தை மகாத்மா காந்தி. ஏன் ஒரு தேச தந்தைன்னு சொல்றோம்பா? ஏன்னா அவங்க வந்து நம்ம இந்தியாக்காக போராடினாரு. ஓகே, உங்ககிட்ட ஃபைனலா எல்லார்ட்டையும் கேட்ட क्वेश्चन கேட்கலாமா? நீங்க நல்லா ஆன்சர் பண்ணுங்க. உங்களுக்கு நம்ம நாட்டுக்கு எப்பமா சுதந்திரம் கிடைச்சது? சரி, பாப்பா சொல்லுவாங்க. எப்பமா சுதந்திரம் கிடைச்சது? என்ன ஸ்டாண்டர்ட் படிக்கிறீங்க? 4th ஸ்டாண்டர்ட். சரி, தெரிஞ்சுக்கோங்க. நம்ம நாட்டுக்கு எப்ப சுதந்திரம் கிடைச்சது? 4 பேர் சொல்லுங்க. யாராவது ஒருத்தர் தெரியல தானே? மறந்துட்டோம். ஓகே, நம்ம நாட்டுக்கு தெரிஞ்சுக்கணும்ல, நாளைக்கு காந்தி ஜெயந்தி தெரிஞ்சுக்கணும்ல. 1947 1947 நம்ம நாட்டுக்கு எப்ப சுதந்திரம் கிடைச்சது? 1947. சொல்லுங்க, மறுபடியும் சொல்லுங்க. 1947 எப்ப சுதந்திரம் கிடைச்சது? 1947. ஏன் அகைன் அகைன் கேக்குறேன்னு, இதை ஃபன் பண்ணவோ அவங்களை அசிங்கப்படுத்தவே கிடையாது. இந்த மாதிரி தெரியாத விஷயத்தை தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கறதா நம்ம சூசு என்டர்டைன்மெண்ட் சேனலுடைய முயற்சி. நன்றி, வணக்கம். அப்புறம் மற்ற நேயர்களை பார்க்கலாம். பை பாய். வணக்கம் சூசு என்டர்டைன்மெண்ட் சேனல் நேயர்களே. இன்னைக்கு நீங்க நம்ம திருவண்ணாமலை அறிவியல் பூங்கால மக்கள், குறிப்பா குழந்தைகள், இளைஞர்கள்லாம் எந்த அளவுக்கு மே 2 காந்தி ஜெயந்தியை பத்தி புரிதலோட இருக்காங்க, அவங்க நம்ம நாட்டுக்கு சுதந்திரம் கொடுத்த காந்தி அவர்களை பத்தி எந்த அளவுக்கு புரிஞ்சு வச்சிருந்தாங்க அப்படிங்கறது நீங்க பார்த்து தெரிஞ்சுட்டு இருப்பீங்க. இது எந்த காரணத்தை கொண்டோ காந்தி அவர்களை வந்து கொச்சைப்படுத்தவோ அவரை வந்து ஃபன் பண்ணக்கூடிய ஷோ கண்டிப்பா கிடையாது. அவங்க என்ன தெரிஞ்சிருக்காங்க அப்படிங்கறத முதல்ல கேதர் பண்ணிட்டு அதன் பிறகு அந்த குழந்தைங்களுக்கு கத்துக் கொடுக்கணும் அப்படிங்கறத ஒரு முயற்சியில தான் நம்ம இன்னைக்கு இறங்கணும். சில ஃபன் பண்ணணும் அப்படிங்கிறது அந்த கேள்விக்காக மட்டும்தான் தவிர காந்தி அவர்களுக்காகவோ அல்லது அவரை வந்து என்னைக்குமே நம்ம தாழ்வா அவரை சொல்ல முடியாது. ஏன்னா அப்படிப்பட்ட ஒரு உன்னத மனிதர் இல்லை அப்படின்னா நம்ம இன்னைக்கு இப்படி சுதந்திர காற்றை நிச்சயமா சுவாசிக்க முடியாது. சும்மா கிடைக்கவில்லை சுதந்திரம். நிச்சயமாக நம்ம வீட்டுல நம்ம பிறந்த நாளை கொண்டாடுறோம், நிறைய தினங்கள் நமக்கு நாமே உருவாக்குறோம். கண்டிப்பா ஒவ்வொரு இந்தியர்களும் இந்தியர் என்ற உணர்வோடு கொண்டாடக்கூடிய ஒரு பெரிய பெஸ்டிவலா ஒவ்வொரு வீட்லயும் கொண்டாடக்கூடிய ஒரு தினம்னா நிச்சயமாக அது நம்முடைய காந்தி, மகாத்மா காந்தி அவர்களுடைய நாளை மே 2 அப்படின்னு சொல்லலாம். இனி வரக்கூடிய காலங்கள் நிறைய பெரியவங்க எல்லாம் பேசும்போது வருத்தப்பட்டாங்க. மொபைல் மறுபடியும் பேசல முதல்ல இல்ல அதனால நம்ம வீட்டுல வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா பிறந்த நாள் ரொம்ப கோலாகலமா கொண்டாடுறோம், குழந்தைங்களுடைய பர்த்டே கொண்டாடுறோம், நிறைய ஃபெஸ்டிவல்லாம் இன்னைக்கு ரொம்ப கோலாகலமா கொண்டாடுறோம். அப்படிப்பட்ட பல விசேஷங்கள்ல நம்ம எல்லாருமே, குறிப்பா ஒவ்வொரு இந்தியரும் கொண்டாட வேண்டிய ஒரு மிக முக்கியமான நாள்லாம் அக்டோபர் 2 நாளைக்கு மகாத்மா காந்தியோட பிறந்த நாள் தான். ஒவ்வொரு இந்தியர் என்ற உணர்வோட நம்ம எல்லாம் செலிப்ரேட் பண்ணணும். அப்படிப்பட்ட ஒரு உன்னத மனிதர் இனி பிறப்பாரோ இல்லையோ, ஆனா அவர் கண்டுபிடித்து அவர் பெற்று தந்த சுதந்திரம் மூலமா தான் நம்ம சுதந்திர காற்றை சுவாசிக்கிறோம். இங்கே நிறைய பெரியவங்க எல்லாம் பேசும்போது சொன்னாங்க, மொபைல் போன்ல குறிப்பா யூடியூப் சேனல்ல காந்தி அவர்களை பத்தி முயற்சி பண்ணி அவருடைய கதைகளை சொல்லுங்க. ஏன்னா இன்னைக்கு வந்து நிறைய இளைஞர்கள் வந்து மொபைல் போனை பார்த்து வெவ்வேறு மாதிரியான விஷயங்கள் பாக்குறாங்க. அது மட்டும் இல்லாம பள்ளிக்கூடங்கள்ல அவங்க யாரையும் ஆசிரியர்களையும் பள்ளிகளையும் குறை சொல்ல, இந்த மாதிரி விஷயங்களை சொல்லுங்க. ஆசிரியர்கள் வந்து பள்ளியில பாடம் நடத்தும் போது இதற்கு இந்த மாதிரி ஒரு வேல்யூ எஜுகேஷன், ஒரு மதிப்பீடு கல்விக்கு குறிப்பிட்ட ஒரு பாடப்பகுதி ஏற்று அதை கொஞ்சம் பண்ணுங்க அப்படின்னு ரெக்வஸ்ட் பண்ணிருக்காங்க. கண்டிப்பாக மகாத்மா காந்தியோட பிறந்த நாள் அது நம்ம சூசு என்டர்டைன்மெண்ட் சேனல் சார்பாக இனி வரக்கூடிய காலங்கள்ல மாணவர்கள் சுதந்திரம் எப்ப கிடைச்சது அப்படின்னு தெரிய மாட்டேங்குது சில பேருக்கு அவருடைய வாழ்வியல் விஷயங்கள் தெரியல. இனி வரக்கூடிய காலங்கள்லயாவது அந்த மாதிரி விஷயங்கள் தெரியணும் அப்படிங்கிற முயற்சியில நம்ம எல்லாரும் ஒன்றிணைஞ்சு அதுக்கான முயற்சி எடுப்போம். நன்றி, வணக்கம். விஷ் ஹாப்பி காந்தி ஜெயந்தி. வணக்கம்.